உயிர்மொழி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்ங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு ஃப்ராடாக மாறிட்டா ஜனநாயகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் எங்களுடைய உரிமைகளை இப்படியெல்லாம் நீ மேய்க்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு 3 பேருக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டு அந்த கொதிப்பு நிலையில் எழுந்திருச்சு நின்னாதான் இதுக்கு மாற்றம். மக்கள் திரண்டு அடிச்சு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்குல்ல, எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வரணும். விஜய் நீங்கள் கேளுங்க, ஏன் நீ வர்ற அப்படின்னு கேட்டாக்க அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஒன்றும் இல்லை, சினிமாவில் நடிச்சிருக்கேங்கிற பதில் போதுமானதில்லை, அல்லது என்னுடைய படங்கள் இவ்வளவு ஓடி இருக்குங்கிறது போதுமான பதில்கள் இல்லை. தேர்தல் ஆணையம் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதிகள் முழுக்களும் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்று, மெயினான இடங்கள்ல அது வெற்றி பெறவே இல்லை. அப்போ இந்த ஃப்ராடு தான் அங்கேயும் நடந்திருக்கு. மொத்தமாக உலக அளவில் ஒரு மோசடியின் மூலம் வெற்றி பெற முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை தேர்தல் ஆணையம், ஆளுங்கட்சி, குறிப்பாக உள்துறையை கையில் வச்சிருக்கிற அமித்ஷா அதில் நீக்கிறத நீக்கி சேர்க்கிறத சேர்த்து அந்த அதிகாரத்தை வாக்குகள் மூலம் பெறுவது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். மாற்ற முடியுங்கிறதுக்கான முன்னுதாரணங்கள் தான் டெல்லியில் நடைபெற்ற 140 நாட்களுக்கு மேல் இருந்த விவசாயிகளுடைய போராட்டம். ரோடு எங்கே வேணுமோ ரோடு போடணும், ஆனால் எங்கே ரூபா அதிகமாக பணம் எடுக்க முடியுமோ அங்கே தான் ரோடு போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்புகளை கொண்ட ஒரு மாற்றங்கள் இங்கே நடக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தூய்மை தொழிலாளர் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நிஜம் கிடையாது. எந்த நியாயமும் இல்லாமல் போடக்கூடிய சட்டங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டு இருக்கிற கவர்னர் RN ரவி இருக்கிற ஒரு நேரத்தில் Sponsor Tourcraft Holidays. Co-sponsors PSA Seafood Restaurant Madurai. Walking Shoes and Bags இப்போது மதுரை முழுவதும். உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன். Tourcraft Holidays for booking 9043904309. குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த அனைத்து வகையான மீன்களும் கிடைக்கும் ஒரே இடம் PSA Seafood Restaurant, எல்லிஸ் நகர், மதுரை. உலகின் முன்னணி பிராண்டுகளின் ஷூ மற்றும் பேக்ஸ் வாங்க, வாக்கிங்க்கு வாங்க, இப்பொழுது மதுரை முழுவதும். உயிர்மொழி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு விருந்தினர் யாருன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழரும் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக அரசியல் பணியில அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதர் தோழர் C. மகேந்திரன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய சேனல் உயிர்மொழிங்கிற சொல்லே என்ன ரொம்ப ஈர்த்திருக்கு. நன்றிங்க. ரெண்டாவது தமிழோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் இது. அதுவும் தமிழகத்தினுடைய தென் தமிழ்நாட்டில் நீங்கள் இதை தொடங்கி இருக்கிறீங்க. இது இன்னும் பல புகழ் பெற்று எளிய மக்கள், சாதாரண மக்கள், இதுவரை யாராலும் கண்டறியப்படாத பல தகவல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக உங்களுடைய இந்த ஊடகம் வளர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க. சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேலே வச்சிருக்காரு. அது தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு நம்பிக்கையே கேள்விக்குறியாக்குற நிலைமையில இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. இப்போ அது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா. மிக மிக மோசமான ஒரு சூழல் இது. இந்திய அரசியல் என்பது கிட்டத்தட்ட அது ஒரு கவிழ்கக்கூடிய நிலைக்கு, வெடித்து சிதறக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு. காரணம் என்ன அப்படின்னாக்க, அரசியல் என்பது, தேர்தல் என்பது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வாக்குகளை அப்படியே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அது அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு அளவுகோலாக வைத்திருக்கக்கூடிய கடந்த கால முறை என்பது இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. யாரை நம்புவதுங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறதா, அரசியலமைப்பு சட்டமே உறுதியாக அடித்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நம்புறதா, எதை நம்புறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இன்னைக்கு நாடு நின்றுக்கிட்டு இருக்கு. பழமொழி ஒன்று உண்டு, மங்கை சூதகமானால் கங்கையில் குளிப்பாங்க, ஆனால் கங்கையே சூதகமானால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல்
இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேர்தலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் தாங்கள் இந்த தவறான நபர்களுக்கும் தவறான கூட்டத்துக்கும் நான் ஆதரவாக இருப்பேன்னு பகிரங்கமாக சொல்கிறதுக்கு பாருங்க, அதை போல அருவருப்பானது வேறு எதுவுமே இல்லை. உலகத்தின் எந்த நாடுகள்லையும் இது நடக்காது. அப்படி நடந்திருக்குமானால் உடனடியாக மக்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி அவர்களை ராஜினாமா செய்ய வச்சுருப்பாங்க. இப்போவும் நான் தேர்தல் ஆணையத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப நேர்மையானவர்கள் மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்கள, நீங்கள் நேர்மையானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் உங்கள் பதவியை முதல்ல ராஜினாமா செய்யணும். என்னுடைய வேண்டுகோள், ஒரு இந்திய நாட்டின் குடிமகன் என்ற முறையில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், தேர்தல் ஆணையம் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய உயிர்மொழி தொலைக்காட்சியின் மூலமாக இதை நான் தெரிவிக்கின்றேன். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னாக்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவினுடைய பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையுமே, அந்த குறைபாடுகளை எல்லாம் ஏதோ போகிற போக்கில் நடந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக நம்பணும். அட்வொகேட்டிங் டு த ரூலிங் பார்ட்டி. இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சிக்காக வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞரை போல தேர்தல் ஆணையம் மாறினா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அது அப்படி இருக்கு. அதோடைய ஆர்குமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி 5 கேள்வி வைக்கிறாரு, முறைகேடுகளை பற்றி சொல்கிறாரு. இந்த முறைகேடுகளுக்கான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லணும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் அவருடைய த கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த ராகுல் காந்தி, அவருடைய அந்த கேள்விக்கான பதிலை விளக்கத்தை தருவதற்கு பதிலாக அது திசை திருப்புது. அதனால அது தன்னுடைய நம்பகத்தன்மையை முற்றாக இழந்து விட்டது. ஒரே வீட்டில் ஒரு 10க்கு 10 உள்ள ஒரு வீட்டில் அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் ஓட்டு போட்டது மாதிரி ஒரு கணக்கு. ரெண்டாவது வீட்டு அட்ரஸ்ஸு, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேற இருக்குது. இப்போ இந்த 18 வயதில் வரக்கூடிய பையங்க புது வாக்காளர்கள் இருக்காங்களே, அதை 70 வயது ஆள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதாங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ஃபார்ம் 6ன்றது ஒரு முதல் வாக்காளனுக்கு நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கறது. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 70 வயதை கடந்தவர் முதல் முறையா ஓட்டு போறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை அவர் வைக்கிறாரு. அதே போல பார்த்தீங்கன்னாக்க இது இந்தியா முழுக்குள்ள நடக்குது. ஒரு சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் கிரிமினல் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்க, அந்த ஃபோட்டோவை ரொம்ப தப்பான முறையில் அதை சிறுசாக காட்டுவாங்க, அல்லது அந்த சாயல் மாதிரி இருக்கிறது மாதிரி காட்டுவாங்க, அல்லது ஃபோட்டோ ஒரு விதமான பிளேராக இருக்கும். இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் பயன்படுத்துவாங்க. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இந்த வாக்காளர்கள், பொய்யான வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை எப்படி சேர்க்க முடியும் என்பதற்கான முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகளை தான் வச்சுருக்காரு. ரொம்ப ஆதாரமான கேள்வி. அந்த ஆதாரமான கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியல. தேர்தல் ஆணையத்தால் இன்னைக்கு பதில் சொல்ல முடியல. அவர் வைக்கும்போது இது பெங்களூரில் இது நடந்திருக்குது. இதே மாதிரியான பாணியில் தான் இப்போ பீகாரில் நடக்க போகுது. இந்தியா முழுக்கணும் நடந்த தேர்தலில் இந்த பாணியை தான் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை முன்வைக்கிறாங்க. இப்போ நானே இந்தியா முழுக்கணும் சுற்றி வர்றேன். இந்தியா முழுக்கணும் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் மக்கள் போதிய ஜனநாயக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படி ஒரு சில ஏரியா இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் எந்த விழிப்புணர்வும் இல்லாமல், எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், எல்லைப்புற மாநிலங்கள். அதே போல் ராஜஸ்தான், பீகார், இதில் கூட பெங்காலில் கூட அப்படி ஒரு லாஸ்ட் பகுதி கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு குறைந்த பகுதிகள். அந்த தொகுதிகள் முழுக்களும் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. மெயினான இடங்கள்ல அது வெற்றி பெறவே இல்லை. அப்போ இந்த ஃப்ராடு தான் அங்கேயும் நடந்திருக்குது. மொத்தமாக உலக அளவில் ஒரு மோசடியின் மூலம் வெற்றி பெற முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை தேர்தல் ஆணையம், ஆளுங்கட்சி, குறிப்பாக உள்துறையை கையில் வச்சிருக்கிற அமித்ஷாவை பற்றி சொல்லும்போது எல்லாரும் தெளிவாக சொல்கிறாங்க. ஆங்கில பத்திரிகைகளில் நிறைய வருது.
அவர் வந்து இந்த கண்காணிப்பு கேபிள் சிஸ்டத்தில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு தான் நிறைய வந்துடுதுல்ல, எங்கே எப்படி மேனிப்புலேட் பண்ணலாங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பல கோடிகள் கொடுத்தா அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த விக்கி லீக்ஸ், அப்புறம் இது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்னிட்டியை பயன்படுத்தி எப்படி செய்ய முடியுங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்ங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு ஃப்ராடாக மாறிட்டா ஜனநாயகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரிங்க இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு வாக்கு இயந்திரம் இருக்குங்க. பல கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க வாக்கு இயந்திரத்தில் எந்த ஒரு முறையீடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நீங்கள் சொன்ன அந்த மேனிப்புலேட்ன்றதை வச்சு நான் சொல்கிறீங்க, அது வந்து எப்படினாலும் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக அந்த வாக்கு இயந்திரத்தை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? நிறைய இருக்கு, நிறைய செஞ்சு காட்டியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் பல நாடுகளில் இந்த வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதை ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லவே இல்லை. இவங்க சில கிரிட்டீரியா வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கல, வேற ஏதாவது ஒன்று இருந்தால் தானே முடியுங்கிற ரொம்ப சாதாரண கேள்விகளை இவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்விகளையெல்லாம் தாண்டிய வகையில் சாமானிய மகனுக்கு இது வந்து நேர்மையாக நடக்குதுங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? நான் வந்து ஒரு ஓட்டில் வந்து சீட்டில் குத்துறேன், என் கையால் கொண்டு போய் பொட்டியில் போடுறேன். இது பழைய முறை, இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸு, நானே செய்கிறேன். ஆனால் வந்து அதை நான் வந்து ஒரு பட்டனை தட்டுறேன், அந்த பட்டன் ஓட்டு அவங்களுக்கு தான் போய் சேருதுங்கிறத நான் எனக்கு தெரியாது. அவன் காட்டுறேங்கிறான், அவனால் என்னவும் செய்ய முடியும். ஆனால் இது பொட்டியை தூக்கலாம் அல்லது ஓட்டை கிழிச்சு போடலாம் பழைய மெத்தடில். இன்றைக்கி அது இருக்காது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, குடிமக்கன் என்ற முறையில் எனக்கு தெரிந்த ஒரு வெளிப்படையான தேர்தல் முறையை கொடுங்க. இதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, அது இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை கட்டி அமைக்கிறதுக்கு, இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தினுடைய ஒரு உண்மையான வெற்றியை நிறுவுவதற்கு நீங்கள் வந்து டைம் எடுக்கணும். அதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆயிட்டு போகுது, என்ன குறை வந்துட போகுது? இப்போ வல்லரசு நாடான அமெரிக்காவை தொட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டு முறையை தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜியில் வந்து அந்த நாடுகள் ஃபுல்லாக எல்லாம் இம்ப்ரூவ் ஆன ஒரு நாடுகள், அவங்களே இன்றைக்கி வந்து வாக்குச்சீட்டு முறையை தான் வந்து இது பண்ணுறாங்க. ஏன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மறுபடியும் அந்த வாக்குச்சீட்டு முறையை வந்து கொண்டு வரக்கூடாது? அதில் என்னங்க பிரச்சனை இருக்குது? அரசாங்கம் செய்யாது, ஆளுங்கட்சி செய்யாது. காரணம் என்னன்னாக்கா அவங்க வெற்றி பெறத்துக்கு அவங்க கையில் இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இதுதான், வாக்குப்பெட்டி. மக்கள் திரண்டு அடித்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்குல்ல, எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வரணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இலங்கையில் நடந்த மாதிரி ஒரு ரெவால்யூஷன் வரணும், கட்டாயம் ஒரு மாற்றம் வரணும். அது வந்து மக்கள் சக்தியால் தான் முடியும். இப்போ நானே என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அரசியல் கட்சிகளால் இன்னைக்கு இதெல்லாம் செய்யவே முடியாது. காரணம், ஏதோ ஒரு சங்கடத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிட்டில் காம்ப்ரமைஸ் இருக்குது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்போ மக்கள் தான் இதை திரண்டு இந்த வாக்கு பெட்டிகள், அப்புறம் தேர்தல் கமிஷன் உடனடியாக ராஜினாமா பண்ணுங்கிறது, இப்போ வந்து ஒரு செல்ஃப் மூமெண்ட், தன்னெழுச்சி பெற்ற இயக்கங்கள் இந்தியா முழுவதும். இது உண்மையிலே ஒரு குடிமக்கள் விழிப்புணர்வு பெற்ற மக்களாக இருப்பார்களே. ஆனால் தன்னெழுச்சி பெற்ற மக்கள், தன்னெழுச்சியாக உள்ள இளைஞர்கள் ஒன்று கூடி எலெக்ஷன் கமிஷனை ராஜினாமா பண்ணு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இந்தியாவில் உருவாகியிருக்க வேண்டும். அதை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் தான் இந்த மாதிரியான தவறுகளை தடுக்க முடியும். ஐயா, இப்போ அடுத்த கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மேலே தான். முதல்ல வந்து 1 லட்சம் வாக்காளர்களை போலியாக சேர்த்ததா சொன்னாங்க. இப்போ பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. எப்படிங்க அது வந்து சாத்தியப்படும்? அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி, அது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி திட்டம். இந்த பெரிய யுத்தங்கள்லாம் சில நேரங்களில் வந்து செய்வாங்க பாருங்கள், கட்டி அமைப்பாங்க பாருங்கள், ஒரு தந்திரங்கள், யுத்த தந்திரங்கள். அது மாதிரியும் மிகப்பெரிய ஒரு வல்லரசை வீழ்த்துறதுக்கு நடத்தக்கூடிய ஒரு சதி மாதிரியும் ஒரு சதி திட்டம். அந்த சதி திட்டத்தை வந்து மையம் வந்து யாருனாக்க தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையம் வந்து முன்கூட்டியே இப்போ எப்படி வந்து 2 விதமான முறைகள், உங்களுக்கு தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தந்திரம், யாரெல்லாம் நிரந்தரமாக தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள பட்டியலிருந்து நீக்கிறது இன்னொரு விஷயம். அந்த ஓட்டு போட வைக்கிறதுங்கிறதுக்கான உதாரணம் தான் கர்நாடகத்தில் நடந்தது. இப்போ பீகார்லேயும் அது இருந்திருக்கும், அந்த ஓட்டு சேர்ப்பை வந்து அதை பண்ணியிருப்பாங்க.
இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி ஓட்டு சேர்ப்பில் சேர்த்தும் தங்களால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுற போது ரொம்ப துணிஞ்சி இந்த 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. இதில் இப்போ ஒரு 5 கேள்வி கேட்டது மாதிரி அதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. அதாங்க, அதில் ஒரு கேள்வி என்னன்னாங்கய்யா, அந்த 65 லட்சம் வாக்காளர்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அவங்களுடைய வாக்குகள் தான் அதிகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாக்காளர்கள் தான் அதிகம். அந்த பீகாருங்கிற மாநிலம் வந்து ஒரு மிகப்பெரிய கணிசமான இஸ்லாமிய மக்களை கொண்டது. அதே போல் தலித் மக்களும் ஒரு பெரிய அளவில் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் கற்பூரி தாகூர் போன்றவர்கள் தொடர்ந்து நடத்தின போராட்டத்தில், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. பிராமணர்கள் இருக்காங்க, ஒரு 7-8% மேலே இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட வலிமைங்கிறது வந்து இவங்க தான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் அவங்க தியரி. சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னாக்கா சமூக பொறியமைவு. ஒரு சமூகத்தை வந்து எப்படியெல்லாம் கண்டறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சி வெற்றியை நோக்கி கொண்டு வர்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தலில் வாக்கு பெறுறதுக்கு அவங்க வச்சிருக்கிற முறை வந்து சோஷியல் இன்ஜினியரிங், சமூக பொறியமைவு. சமூகத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி அதில் நீக்கிறத நீக்கி சேர்க்கிறத சேர்த்து அந்த அதிகாரத்தை வாக்குகள் மூலம் பெறுவது தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அதை தான் இப்போ செய்கிறதுக்கு வரும்போது இந்த 65 லட்சம், இந்த 65 லட்சத்தில் வாக்காளர் பட்டியலேருந்து பல பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா செத்து போயிட்டாங்கன்னு நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ என்ன ஒரு மிராக்கள் நடந்திருக்குன்னா, அந்த செத்து போனவங்களெல்லாம் போன்ற நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு வந்து டெல்லியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உயிரோடு இருக்கிறவனா செத்து போனவங்க சொல்லி பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து எந்த விதமும் இல்லாமல் ஒரு வாக்காளர் ஒருத்தர் இருக்கார், அவர் கையில் வந்து ஆதார் அட்டை இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்து சேர்க்கணும்னு சொல்கிறாரு. இல்லை உங்கள் அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வராங்கண்ணா, நீ உன் தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வராங்கிறான். இதெல்லாம் என்ன நியாயம்? இப்படி வந்து பெரிய பெரிய அதிகார துஷ்பிரயோகங்கள் பண்ணி அதை வந்து உள்ளுக்கு கீழே வரைக்கும் இறக்கி இன்றைக்கி வந்து இந்த மோசடித்தனம் நடந்திருக்கு. ஒரு தேர்தலில் 65 லட்சம் பேரை டெலீட் பண்ணுறானுங்க அப்படின்னாக்க அதை கேட்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இல்லை? புரியுது. இப்போ நம்ம ஊரில் இப்போ மதுரையில் வந்து ஒரு தெருவோ 2 தெருவோ 2000-3000 பேரை நீக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஊரே கொந்தளிச்சிருவாங்க. வர்றவன் போகிறவனெல்லாம் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதாங்க, இப்போ அந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்றது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எதையுமே அடிப்படையாக சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிறது மட்டுமல்ல, திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி அவன் பாட்டுக்கு கொட்டிடுச்சு தேள். அதுக்கு வந்து அவன் பாட்டுக்கு பதறான ஒழிய வெளி சொல்ல முடியல. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தனி பாடிங்கிறான். அதான் அடுத்த கேள்வி அதை தான் நாங்கள் கேட்க வரதா இருந்ததா? அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையை அவன் வச்சிருக்கான் அப்படின்னாக்க எல்லாமே தப்பு, A to Z தப்பு. ஒரு எலெக்ஷன் கமிஷனே இப்படி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சால் இது எப்படி இருக்க முடியும்? வேறு வழியே கிடையாது. மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு இதுக்கான ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் எங்களுடைய உரிமைகளை இப்படியெல்லாம் நீ வந்து நீக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு 3 பேருக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டு அந்த கொதிப்பு நிலையில் எழுந்திருச்சு நின்னாதான் இதுக்கு மாற்றம். இது மயிலே இறகு போடுன்னா அது இறகு போடாது, நிற்க வச்சு பிடிக்கிற வேண்டியது தான். அப்படி ஒரு சூழல் இந்தியாவில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்தியாவில் வருன்றது சாத்தியமாங்கயா? ஆக்சுவலாக இலங்கைன்றது ஒரு சின்ன நாடு, ஒரு 2 கோடி பேர் வந்து வாழ்கிற ஒரு நாடு, அவ்வளோதான். அந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையினுடைய கார்ப்பரேஷன் அளவு தான் அந்த கண்ட்ரியோட டோட்டலே. நம்ம இந்தியான்றது 130-140 கோடி பேர் வாழ்கிற இடத்துல ஒரு தன்னெழுச்சியாக வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படும்ன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அது நடக்குன்ற மாதிரி அந்த நம்பிக்கை இருக்குங்களாங்க? அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பேர்.
பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் மட்டுமல்ல, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுமே வந்து வெள்ளக்காரனை எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சாங்க. அப்போ தான் காந்தியடிகள் வர்றாரு. காந்தியடிகள் ரொம்ப சாதாரணமான ஆள். தென்னாப்பிரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் இருந்த ஆள். அவர் அப்படியே இறங்கி வர்றாங்க. கப்பல்லேருந்து இறங்கின உடனே அவர் கேட்குறாரு, ஏதோ மாற்றங்களை செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான்னு ஒரு பத்திரிகை நிருபர். இந்தியாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு கொஞ்சம் இடமும், நான் சரியான இடத்துல தான் என் காலடியை எடுத்து வச்சிருக்கனாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளிச்சமும் இருந்தால் போதுமானது. அவர் ஒரு குஜராத்துக்காரரு. இந்தியா முழுவதையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. இந்தியா முழுவதையும் அதை நோக்கி அவர் வந்து 1919 வந்தவர். அவரால் இணைக்க முடியுது. அதை இணைக்க முடிகிற போது இப்பொழுது ஏன் செய்ய முடியாது என்பது என்னுடைய முதல் கேள்வி. அதே போல் தந்தை பெரியார் ஒரு சமூக நீதிங்கிற ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு எந்த விதமான ஆசாபாசமும் இல்லாமல் இருக்கிற போது செருப்பால் அடித்தாங்க, எல்லா வம்பும் பண்ணாங்க. அவர் அதை எதிர்த்து நின்று இன்னைக்கு வந்து தமிழகம் பெரியாருடைய தமிழகம் என்று போற்றப்படுகிறது. அதே போல் அம்பேத்கர். அப்போ இந்த மக்கள் அரசியல் என்ற ஒன்றை, கட்சி அரசியலை விட்டு விட்டு மக்கள், இவங்கெல்லாம் மக்கள் அரசியலினுடைய பிரதிநிதிகள் பண்ணால் ஏன் மாற்ற முடியாதுங்கிற கேள்வி வருது. மாற்ற முடியுங்கிறதுக்கான முன் உதாரணங்கள் தான் டெல்லியில் நடைபெற்ற 140 நாட்களுக்கு மேல் இருந்த விவசாயிகளுடைய போராட்டம். எந்த அரசியல் கட்சிகளாலும் கூட்ட முடியாத பெரிய கூட்டத்தை நம்ம ஜல்லிக்கட்டு மெரினா கடற்கரையில் கூட்டுனது. அதெல்லாம் காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, தயாரிப்பு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக தன்னெழுச்சியாக வந்தது. இப்போ மக்களின் தன்னெழுச்சி காலம் இது. இந்த காலம் இருக்கு பாருங்க, மக்களின் தன்னெழுச்சி காலம். தைரியமாக மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பல குழுக்களை, அதுதான் கோஆர்டினேஷன் ஆஃப் த சிவில் சொசைட்டிஸ், குடிமை சமூகங்களுடைய கூட்டமைப்பு, ஒன்றுபட்ட தன்மை, நல்லது, இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா நல்லது செய்கிறவெல்லாம் ஒன்றா சேர்றது என்ற அடிப்படையில் சமூகம் இருக்கிற போது இதை சாத்தியப்படுத்த முடியும். ஆனால் அதுக்கான இளைஞர்கள் தீவிரமாக தேவைப்படுது. அதே மாதிரி அதற்கான காலகட்டமும் இன்னும் ஒரு நெடிய பயணமாக தான் இருக்குன்ற மாதிரி என்னுடைய ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகள் எடுத்து வச்ச அந்த படி ஒரு 100 ஆண்டு கால அது வரலாறு. அது இப்போ தன்னெழுச்சி இந்த கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த போராட்டங்கள் ஃபுல்லாக ஒரு ஒற்றுமையாக ஒரு வடிவமாக வந்து அது வந்து ஒரு ஒரு புரட்சியாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் இல்லைங்க. நீங்கள் வந்து காந்தியடிகளுடைய பீரியட் எல்லாத்தையும் விட்டுட்டிங்கனாக்க 30லேருந்து வந்து 42, 50 ஒரு 10-15 வருஷத்துல பெரிய மாற்றம் வந்துருச்சு. காந்தியடிகள் காலம் இல்லை அது. இன்னைக்கு வந்து உங்களால் வந்து இது வந்து இன்டர்நெட் காலம், இது வந்து சோஷியல் மீடியா காலம். இப்போ வந்து காந்தியடிகள் திரட்டுறதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சியில் 100ல் 10% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க காந்தியடிகளை விட கூடுதலாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுது. அதனால் இதை புரிந்து கொண்ட டீம் உருவாகும். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ இது வரைக்கும் நம்ம இந்திய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபுல்லாக நம்ம பேசணுங்க ஐயா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். பெங்களூர் நடந்த அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. வாக்காளர்களை எடுத்தாங்க, சேர்த்தாங்க. அதே மாதிரி இப்போ திருப்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 லட்சம் வட இந்தியர்களை புதுசாக வந்து வாக்குரிமை கொடுத்துருக்கதா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்குங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 நாளாக பிரிஞ்சு கிடக்கு. விஜய் வந்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வரக்கூடிய 2026 எலெக்ஷனுடைய கள நிலவரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உங்களுடைய பார்வையில் சொன்னீங்கன்னா சரியாக இருக்குங்க. பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு உறுதி வேணும். மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறதுக்கு மக்கள் நம்பிக்கையும் உறுதியும் தேவைப்படுது. இப்போ காமராஜர் வந்து இருந்தாருனாக்கா அவர் உறுதியோடு நின்று பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு. இன்றைக்கி பல பேர் மறுக்கலாம், அது வேறு. ஆனால் நான் என்னுடைய இளமை காலத்தை வச்சு பார்க்கும்போது திருச்சி பாய்லர் தொழிற்சாலை, அதே போல் திருவரம்பூர் துப்பாக்கி தொழிற்சாலை, அதே போல் வந்து நெய்வேலி நிலச்சுரங்கம், அதே மதுரையிலேயே பல விஷயங்கள், அதே போல் கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒரு பெரிய சாதனையை செய்தவராக தான் நான் வந்து காமராஜரை பார்க்குறேன். அதே போல் அண்ணா ஒரு குறுகிய காலத்தில் போயிட்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்கெல்லாம் ஒரு தன்மையில் வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் ஓரளவுக்கு செய்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பொதுவான அரசியல் களம். நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அரசியல் களத்தில் நிற்கிறவங்களுடைய இலக்கு என்ன? என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? நாற்காலி வேணுங்கிறது தான் உங்கள் நோக்கமா? அல்லது அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா?
அல்லது ஒருத்தன் குறை பேசிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா? நீங்கள் எதற்காக ஒரு அரசியல் கைத்து வைத்திருக்கிறீர்கள்? மக்களை சந்தித்து அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னாக்க எதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைய அரசியல் கட்சிகள் இல்லை. இது அரசியலில் ஒரு பெரிய வீழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இந்த கேள்வியை மக்கள்கிட்டேருந்து வரணும். தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் ஏன் வரணும், அப்படி ஒரு தேவை நாட்டுக்கு இருக்கா, நீங்கள் வந்தால் என்ன இல்லாததை என்ன செய்ய போகிறீங்கிறதுக்கான ஒரு லாஜிக் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும். ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு மேனுப்புலேட் பண்ணி தகராறு பண்ணி மக்கள் அரசியல்ங்கிறது இருக்கு பாருங்கள். மக்கள் அரசியல்ங்கிறது அடிப்படையில் ஒரு சமூகம் முன்னேறணும், ஒரு நாடு முன்னேறணும், ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி தரணும், ரோடு எங்கே வேணுமோ ரோடு போடணும். ஆனால் எங்கே ரூபா அதிகமாக பணம் எடுக்க முடியுமோ அங்கே தான் ரோடு போடுறானுங்க. அப்போ பெரிய பாலங்கள் அது இது கட்டுறது பல நேரங்களில் என்ன ஆகுனாக்கா, பெரிய கம்பெனிகளுடைய கான்ட்ராக்டுக்கு பணப்புழக்கத்துக்கு தான் அது வடிவகுது, மக்கள் தேவையை பூர்த்தி செய்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு இன்றைய அரசியல் கட்சிகளால் பதில் சொல்ல முடியல. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஒரு தவறான ஆட்டங்களை ஆடுறாங்க. இப்போ திமுக ஒரு இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் இருக்குது, அது தேவையாகவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸும் அதே போல் இபிஎஸும் அது அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாததுக்கான காரணம் என்ன? அது ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. என்னன்னா, அவர் வந்தாருனாக்கா இவரா அவராங்கிறது பிரச்சனைனாக்கா, நீ அவரா இவராங்கிறது உங்களுக்கு வேணும்னா பிரச்சனையா இருக்கலாம், மக்களுக்கு அதான் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான பல கேள்விகள் அந்த பொதுவான விஷயத்தில் இது உள்ளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இஸ் ட்ரைங் டு ஃபிஷ்ஷிங். இதில் ஏதாவது தூண்டில் போட்டு கொஞ்சம் மீன் எடுக்கலாமாங்கிறதுக்கு அவங்க ஒரு புதிய தந்திரங்களோட அவங்க செயல்படுறாங்க. இந்த தந்திரங்களுக்குள்ளே விஜய் வர்றாரு. விஜய் விஜய் சினிமாவுக்கு வர வேண்டிய விஜயை நீங்கள் கேளுங்க, ஏன் நீ வர்ற அப்படின்னு கேட்டாக்க அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஒன்றும் இல்லை, சினிமாவில் நடிச்சிருக்கேங்கிற பதில் போதுமானதில்லை, அல்லது என்னுடைய படங்கள் இவ்வளோ ஓடி இருக்குங்கிறது போதுமான பதில்கள் இல்லை. தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் விஜய்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்ன புரிதல் இருக்குது? இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு எம்ஜிஆர் மாதிரி மற்றவங்க மாதிரி வந்துடலாங்கிறது தான் அவங்களுடைய நினைப்பாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் காலம் வேற, இந்த காலம் வேற. அவர் அடிப்படையிலேயே திமுகவில் உறுப்பினராக இருந்து வந்தவர் தானே எம்ஜிஆர் வந்திருக்காரு. அதே போல் ரஜினி ஏகப்பட்ட தடவை முயற்சி பண்ணி கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் அந்த முடிவுக்கு வரல. பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அப்போவே சொன்னாங்க பெருசாக வந்துடும்னு, அவர் ஒன்றுமே வரல. அதே போல் டி ராஜேந்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி உள்ளதில். விஜய் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்காரு. இன்றைக்கி இளைஞர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது அரசியலாக அது கனிஞ்சு வர்றதுக்கான தோற்றங்கள் பெருசாக இல்லை. மொத்தத்தில் இது இருக்குது. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, அரசியல் கட்சிகளுக்கு நிர்பந்தம் தரக்கூடிய மக்கள் இயக்கங்கள் வரணும். மக்கள் இயக்கங்களால் அரசியல் கட்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டு யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறத இவங்க முடிவு பண்ணணும். ஒரு கட்சியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மக்கள் போயிடக்கூடாது. மக்கள் போச்சுன்னா என்னன்னாக்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே போனது மாதிரி தான் ஆகிப்போகும். அதனால தான் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் வேணும். ஆனால் பர்சனலாக நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க, ஒரு இந்துத்துவத்திற்கு அடிமையான ஒரு நாடாக ஒரு பண்பாடு பாரம்பரியம் உள்ள நம்முடைய தமிழகம் மாறிவிடக்கூடாது. அந்த இந்துத்துவ தன்மையை உடைச்சி எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை என்பது விஜய்க்கு இல்லை. அப்போ இந்த மாதிரியான நிலைமையில் தமிழகத்தின் தனித்தன்மைகளை பாதுகாப்பதற்குரிய முறைகளில் தமிழக மக்கள் சிந்திக்கணும். அதுக்கான ஒரு அழுத்தத்தை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கணும். திமுக ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க, ரைட்டு, ஆனால் மக்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வேணும். அந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை வைத்து போகிற போது தான் இந்த மாற்றங்களை பார்க்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ 2026 தேர்தலில் இப்போ திமுக கூட்டணி தான் மறுபடியும் வெல்லுன்ற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஆனால் வெல்லும்னாலும் இன்னும் பல விஷயங்களில் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு திமுக வரணும்.
குறிப்பாக கடந்த தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அது நிறைவேற்றணும். அது நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவதைப் போல ஒரு தன்மை இருக்குது. துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதே போல் நான் கூட இப்போ வந்து மது போதை ஒழிப்பு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நம்மாழ்வார் மக்கள் இயக்கம்னு ஒன்று போகுது. இந்த போதை மது ஒழிப்புலாம் வந்து ரொம்ப மோசமாகுது. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியல. அதே போல் வேலையில்லா திண்டாட்டம், சில பிரச்சனைகள் வந்து இந்த அரசு தீர்க்கணும். பெண்களுக்கான சில நல உதவி திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் செய்கிறாங்க. சில விஷயங்கள் பரவலாக இருக்குது. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யணும். ஆனாலும் கூட ஒரு கொள்கை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்புகளை கொண்ட ஒரு மாற்றங்கள் இங்கு நடக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியும் பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு தேர்தலாக அது இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அவர் எடப்பாடி என்ன செய்கிறோம் என்ன செய்யலைங்கிறத வந்து ஒரு மாதிரியான முறையில் அவர் கொண்டு போகிறார். ஒரு திமுகவை எதிர்க்கிறோங்கிறத தவிர வேறு ஒன்றும் பெரிய அரசியல் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. அதே போல் விஜய், அவர் ஏன் அரசியலுக்கு வர்றாரு, என்ன செய்ய போகிறாரு என்ற தெளிவில்லை. ஒரு சினிமா படத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய தந்திரங்கள் என்பது வேறு. அதுக்குள்ள ஃபார்முலா, அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் வேறு. ஆனால் அது மாதிரியாக வந்து மக்களை அவ்வளோ சுலபமாக செஞ்சிட முடியாது, எளிதில் இது பண்ண முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, சினிமா ஃபேம், அந்த புகழ் என்பது ஒரு வெற்றியை கொடுக்குமானா கொடுக்கும், அவருக்கு அது கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் ஒரு எம்ஜிஆர் அளவுக்கு அல்லது ஜெயலலிதா அளவுக்கு அது வருமானா வராது. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ கூட்டணிகளில் வந்து திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தோழமை கட்சிகள் மற்றவங்க சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை வந்து திமுக கன்சிடர் பண்ணணும். விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம். தோழமை கட்சிகள் முன்வைக்கக்கூடிய பல விமர்சனங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து இன்றைய காலத்தில் சில நடவடிக்கைகள் ஏன் அப்படி இந்த ஆட்சியில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. குறிப்பாக பார்த்திங்கன்னா தூய்மை தொழிலாளர்கள், அவங்க வாங்கக்கூடிய சம்பளம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது வந்து நுகர்வு கலாச்சாரத்தில் இன்றைக்கி வந்து மனிதன் பயன்படுத்துகிறத விட அவன் விரயப்படுத்துறது கூடுதலாக இருக்குது. கழிவுகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கழிவுகள் தான். ஒரு 4 நாள் 5 நாள் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செய்யாமல் விட்டாங்கன்னாக்க குப்பைகளில் ஒவ்வொரு நகரமே மூழ்கி போகும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துறை. நான் இதுக்கு போயிருந்தேன், ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே உள்ள துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ரொம்ப மாடர்னைஸ்டு பீப்புள். அவங்கள கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்க, நம்ம ஊரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்குகிற சம்பளத்தை விட கூடுதலாக அவங்க வாங்குகிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுடைய அந்த ரேங்க், இப்போ வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சம்பளம், அதுக்கு மேலே இருக்கிற பாருங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு அதிகாரிகளுக்கு அந்த நாட்டில் எவ்வளோ சம்பளம் இருக்கோ அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. இத்தனைக்கு பாதுகாப்புலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த இதை எடுக்கிறது போகிறது வருது. நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்குழிகள்லேயே ஆட்கள் மூழ்கி வெளியில் எடுக்கக்கூடிய கேவலம்லாம் இருக்குது இன்றைக்கி. இப்படிப்பட்ட ஒரு மக்களை பற்றி ஒரு கரிசனம் வேணாமா? அதுவும் இந்த ஆட்சி எடுக்கணுமா? அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது. அதெல்லாம் இன்னும் நிறைய முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சொந்த விருப்பம். எதிர்கட்சிகளும் அதை கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லுது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் சில நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஒன்றாவது நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்களை அபிவிருத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு. கல்வித்துறையில் சில கவனம் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து வேண்டுமென்றே எந்த நியாயமும் இல்லாமல் போடக்கூடிய சட்டங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கிற கவர்னர் RN ரவி இருக்கிற ஒரு நேரத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் குறைபாடுகளை கொஞ்சம் அகற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விமர்சனம். ஐயா, கடுமையான உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியில் இவ்வளவு நேரம் எங்களுடைய சேனலுக்கு வந்து பல்வேறு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து அதுவும் விளக்கமான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க. அதற்காக எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த உயிர்மொழி தொலைக்காட்சி இது வந்து மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.
காரணம், மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைய காலத்தில் மிக மிக தேவை. முக்கிய ஊடகங்கள் எதுவும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தில் என்னை அழைத்து இந்த மக்களுக்கெல்லாம் இந்த கருத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் சேனல் சார்பாக நன்றிங்க.